பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினாலே இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2025 ஆண்டை நம்ம ஓடி முடிச்சிட்டோம். எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், தோல்விகள் இருந்திருக்கலாம், வியாதிகள் இருந்திருக்கலாம், கண்ணீரும் வேதனையும் இருந்தா இருக்கலாம். ஆனாலும் விழுந்து போகாமல், நொறுங்கி போகாமல் தேவ கரம் நம்மை தூக்கி எடுத்து இந்த 12 மாதங்களை கிருபையாய் ஓடி முடித்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். நம்மோடு கூடிய வாழ்க்கையை ஆரம்பித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், செல்வ சீமான்கள், உலக புகழ் பெற்றவர்கள் இன்றைக்கு பூமியிலே இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார், இரக்கம் பாராட்டியிருக்கிறார். ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆம் தெய்வ பிள்ளைகளே, அவருடைய அந்த இரக்கம் நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. இந்த ஆண்டிலும் கூட தெய்வ சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினார். நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், விசுவாசத்திலே சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே நான் தெய்வ சமூகத்திலே கண்ணீரோடு அமர்ந்திருந்த பொழுது இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் என்னையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தையும் பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய மகிமையை பார்க்க விரும்புகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற விசுவாசம் நிச்சயமா இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒரு அடிப்படை தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த இடத்துல ஒரு சம்பவம், தன்னுடைய சிநேகிதனா இருந்த லாசரு மரித்து போகிறான். அந்த லாசரு மரித்த செய்தி இயேசுவுக்கு வந்தபொழுது அவர் சொல்லுகிற காரியம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற காரியமாக இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த மகிமை வெளிப்படுகிற அந்த காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த லாசரு சரீர சுகவீனமாய் இருக்கிற காரியம் இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் பின்னும் தாமதமாய் அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறார். அப்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆம் அன்பு தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம் வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற அநேக காரியங்களுக்கு பின்னால் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு துயர காரியம், ஏதோ ஒரு இழப்பு, ஒரு வேதனை நிறைந்த ஒரு சம்பவத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீங்க, கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். இந்த 2026ஆம் ஆண்டு நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் அப்படி விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். இயேசுவை சந்திக்கும்படி லாசருடைய சகோதரி ஓடி வந்து இயேசுவோடு கூட பேசும் பொழுது அதே 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா?
என்ன பதில் வருகிறது தெரியுமா? ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை தான் தேவனுடைய மகிமையை காணும்படி அந்த சகோதரிக்கு நடந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிற கேள்வி இந்த காலை நேரத்தில், இந்த வருஷத்துடைய முதல் நாளில் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பதில் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆமா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இயேசு செய்த முதல் அற்புதத்தை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த முதலாம் அற்புதத்தின் மூலமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அங்கு ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவை நிறைவாக்கினதன் மூலமாய் தன்னுடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில கூட ஒரு குறைவு இருக்குதா? கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கி தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட செய்ய போகிறார். ஆனால் ஒன்றே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவருடைய தாயார் வந்து இயேசுவிடத்துல அந்த காரியத்தை அறிவித்த பொழுது அவர் சொன்ன காரியங்கள், அந்த கற்சாடிகளை வைத்து அது தண்ணீரை நிரப்ப சொல்லி, அந்த தண்ணீரை நிரப்புகிற அந்த மனிதர்கள் ஒரு வார்த்தையும் கேட்காமல் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அப்படியே செய்த பொழுது அந்த தண்ணீர் முழுவதும் திராட்சரசமாய் மாறி போனது, சுவை கூடினதாய் காணப்பட்டது. இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட ஒரு குறைவு காணப்படுதா? உன் வாழ்க்கையில ஒரு இழப்பு காணப்படுதா? உங்கள் வாழ்க்கையில ஒரு தோல்வினதாய் காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். இந்த ஆண்டு நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீர்கள். ஆண்டோடைய வஸ்திரத்தில் மகிமை வெளிப்பட்டது. 12 வருடமாய் உதிரைப்போக்கு நிறைந்த ஒரு சகோதரி, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, மிக வேதனையான ஒரு சூழ்நிலை, கண்ணீரோடு வாழ்க்கை நரகமாய் மாறிப்போன ஒரு நிலைமை. அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம், நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன், வீடு திரும்புவேன். அவள் விசுவாசித்தபடியே வஸ்திரத்தை தொட்டால் இயேசுவினிடத்தில் வல்லமையும் மகிமையும் புறப்பட்டு அவள் சரீரத்துக்குள்ளே சுகத்தை கொண்டு வந்தது. அவள் விடுதலை அடைந்தவளாய், விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டவளாய் தன் வீடு திரும்பினாள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமையை இந்த ஆண்டு பார்க்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வியாபாரத்திலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்திலே தேவனுடைய மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள். நிச்சயமாகவே விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன், உம்முடைய மகிமையை அனுபவிக்க விரும்புகிறேன், உம்முடைய மகிமையின் காரியங்களை என் வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் என்னோடு கூட ஜெபிப்பீர்களானால் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படும். அன்றைக்கு எல்லாம் முடிந்தது என்ற ஒரு நிலைமை, இனி ஒரு ஆரம்பம் இல்லை என்ற ஒரு நிலைமை. ஆனால் அந்த முடிந்த நிலைமையிலே தேவன் ஒரு ஆரம்பத்தை லாசரு வாழ்க்கையில வைத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் முடிந்தது, நாற்றம் எடுத்தது, இனி நடக்காது, அவ்வளவுதான், என் வாழ்க்கையில் இனி ஒன்றும் இல்லை, இனி எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, இனி எழும்ப முடியாது, இந்த படுக்கை எனக்கு கடைசி என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் நீங்கள் மகிமையை பார்க்கிற வருஷம். விசுவாசிக்கிறீங்களா? மகிமையை பார்க்க ஆயத்தமாயிட்டீங்களா? தேவனுடைய மகிமை நிறைந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆயத்தமாயிட்டீங்களா? கண்களை மூடுங்க, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். மகிமையின் தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய வருஷத்துல நுழைந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.